Hey guys, welcome to a powerful life. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, மார்ச் 28 அன்னைக்கு மியான்மர்ல நிலநடுக்கம் வந்தது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் அது நிலநடுக்கம் அப்படின்ன உடனே எல்லாருமே அதை பெருசா எடுத்துக்கல. ஏன் பெருசா எடுத்துக்கலன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றியும் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோங்க. ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்கு. இதை பத்தி நான் இன்டர்நெட்ல தேட போனா எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இது இப்ப ஆரம்பிச்சா போர் அப்படின்றது கிடையாதுங்க. 1700 சில்லறையிலேயே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 1739 இது ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டங்களிலே இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த வீடியோ இருக்குங்க. இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு, பாவம் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பவர்ஃபுல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலநடுக்கம் மியான்மர்ல இருக்கக்கூடிய சகாயத் அப்படின்ற ஒரு நகரத்துல 90% சேதாரம் அப்படின்றது ஆயிட்டு இருக்குங்களா. இதுல இப்போ வரைக்கும் நம்ம இன்டர்நெட்ல பார்த்து செக் பண்ணி எடுத்த தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் கணக்குப்படி இதுல இன்னும் நிறைய நம்ம ஜீரணிக்கவே முடியாத விஷயங்கள் அப்படின்றதும் இருக்குது. அதாவது 2065 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல 3900 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல 300 பேர் கிட்ட அபிஷியலா இவங்க காணும் அவங்க காணும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, என் தம்பியை காணும், என் அண்ணனை காணும், என் வீட்டுக்காரங்களை காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்த கம்ப்ளைண்ட் தான், அபிஷியலா வந்த கம்ப்ளைண்ட் தான் 300. இன்னும் குடும்பத்தோட மாட்டியிருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போ அங்கே சேதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமாக 90% அப்படின்றது எங்கே இருக்கு, ஒரு 10%னாலே அது பயங்கரம். அது 90% அப்படின்னா அது இன்னும் நம்மளால கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இறந்தவர்களை குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரே இடத்துலயே ஒரு 10 பேரா ஒரே இடத்துலயும் புதைச்சிடுறாங்களாம். ஸோ அதையும் சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி இவங்களுக்கு போர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராணுவாட்சி, அதுக்கப்புறம் இந்த கோவிட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த இதுல இருந்து மீண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்குள்ள திடீர்னு இந்த ஒரு எர்த்குவைக் அப்படின்றது ஸோ இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருளாதார ரீதியா இன்னும் இது நிறைய வீக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இன்னும் நிறைய பேர் முயற்சி பண்றதுக்காக வெளியில இருந்து பெருசா மீட்பு படையினர் வராம அங்க இருக்கவங்களே மீட்புல ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப பேர் நிறைய சேதாரம் அப்படின்னா அந்த ஊர்ல ஓரளவுக்கு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துருச்சுன்னா அங்க ஒரு மரமே இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்க, வீடு இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த தெருவில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறவங்க வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு, அதை சுத்தி ஏதாவது தடுப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ அங்க இருக்கிறவங்க தான் அந்த பணியை செஞ்சாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா நான் வீடியோலாம் பார்க்க அப்படியே பாலமா இவ்வளவு பெருசெல்லாம் பொழந்துட்டு இருக்குதுங்க. ரோட்லலாம் பெருசாலாம் பொழந்துட்டு இருந்துச்சு. நிறைய பிக்சர்லயும் நான் பார்த்தேன் நான். ஸோ இன்னும் நிறைய கொடுமையான விஷயங்கள் என்னன்னா, அடியில மாட்டிட்டுலாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா நிறைய பேர். அவங்களை எடுக்க முடியாத சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கான். அண்டு கை கால் மட்டும் வெளியில தெரியுற மாதிரி இருக்கு. ஏன்னா நடந்த ஒரு 3 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. 28 நடந்தது. இப்ப தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த வெயில் அந்த இதுல எப்படி ஒரு உடம்பு தாங்கும். ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப உப்புற மாதிரி சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் அந்த இடத்துல மட்டும் இவ்வளவு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக் பிளேட் இருக்கு அப்படின்றது தெரியும். அதனுடைய உராய்ச்சல் காரணமாக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியும். அந்த இடத்துல அதிகமா நிலநடுக்கம் வர்றது பெரிய விஷயம் அப்படின்றது கிடையாது. சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நம்ம 7.7 சொல்லியிருக்கிறோம். நம்ம லாஸ்டா இங்க இதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1739 8 ரெக்டர் அளவுக்கு இங்க நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 30 வருடம், அதாவது 29 வருஷம் அப்படின்றது கடந்து இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்ச் 23 1762 கிட்டத்தட்ட 8.3 மில்லிமீட்டர் ஸோ இங்க மில்லிமீட்டர்ட்ட ஸோ 8.3 அளவுக்கு லிட்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சிங்களா. 1700 இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா 1912 ஒரு நிலநடுக்கம் வருது. மைமயோ அப்படின்ற ஒரு நகரத்துல வருது. அதுல 7.9 அளவுக்கு நிலநடுக்கம் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1930 பகோ அப்படின்ற ஒரு நகரத்துல ஸோ 7.3 லிட்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் 1946
சகாயன் அப்படின்ற ஒரு இடத்துல 7.3ல இருந்து 7.7 வரைக்கும் வந்துட்டு இங்க நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 100 வருஷத்துல இல்லாத நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அண்டு நம்ம வந்துட்டு இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியது வந்துட்டு மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப கம்மி தான், 7.7 தான். பட் அந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பா நார்மலா நடக்கிற விஷயம். இப்ப வந்துட்டு கேரளாவில் 6 மாசம் மழை பெய்யும், 6 மாசம் வெயில் அடிக்கும் அப்படின்றது எப்படி நார்மலான ஒரு விஷயம். கேரளா போன அதாவது மரத்துக்கடையில இருந்தா ஜில்லுன்னு காத்து வரும் அப்படின்றது நார்மலான விஷயம் மாதிரி. ஸோ இது மாதிரிதான் அங்க நார்மலா நடக்கக்கூடிய விஷயமா. அப்படிதான் எல்லாமே வரும், லைட்டா நிலநடுக்கம் வரும், லைட்டா வந்து பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருக்கு. ரொம்ப அதிகமா 90% அந்த ஏரியாவில் மட்டும் காலி ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அவன் எவ்வளோ என்னென்னமோ கனவுகள்ல இருந்திருப்பாங்க. அதுல வேற இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இதுவே இது பகல்ல நடந்ததுனால ஓகே, ஒரு சிலர்லாம் தப்பிச்சிட்டாங்க, ஒரு சிலர் வெளியில இருப்பாங்க, இல்ல சுதாரிச்சுட்டு வந்துருவாங்க, என்னடா பூமி ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துருவாங்க. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு பகல்ல நடந்திருக்கு. அதனால மேக்சிமம் இதுல வந்துட்டு சேதாரம் அப்படின்ட்டு உயிர் சேதாரத்தை தவிர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல. அண்ட் அதே போல இது நைட்ல நடந்திருந்ததுன்னா தூங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் என்ன தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 30 மாடி கட்டிடம் ஒண்ணு அப்படியே சீட்டு கட்டு மாதிரி விழுதுங்க. நான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய பில்டிங்கு அது அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. ஏதோ வந்துட்டு நம்ம வாட்டர் கேன்ல தண்ணியை வச்சு இப்படி சாய்ச்சா எப்படி சாயும் அந்த மாதிரி வந்து ஒரு 30 மாடி கட்டிடம் வந்துட்டு இப்படி அப்படின்னு ஆடுது. தண்ணியெல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே வந்து கீழே ஊத்துது பார்க்கக்குள்ளே. ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் தொட்டியில வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த இடத்துலலாம்? கொடுமையான விஷயம். அப்படியே இறங்குனுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அவருக்கு மேல இருக்கிறவருக்கு அவருக்கே அப்படி இருக்குன்னா இன்னும் வந்துட்டு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்? 30 மாடி இவ்வளோ ஹைட்ல வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. ஓகே எனிவே, ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமா வர்ற இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு ஜப்பான்ல இந்த மாதிரி இடத்துல அதிகமா நிலநடுக்கம் வருமா. அவங்க என்னன்னா பில்டிங் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டுவாங்களாம். இப்ப இந்த பாம்பன் பாலத்துக்குலாம் வந்துட்டு சங்கர் சிமெண்ட்ல கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு காமெடிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்களாம். ஒருவேளை அந்த மாதிரி கட்டி இப்படிலாம் வந்துட்டு அந்த ஒரு 2 ஜாயிண்ட் இருக்கு, அப்படியே வந்துட்டு இப்படி ஆடுனதுல டப்புன்னு வந்து விட்டுருச்சு அந்த ஜாயிண்ட். பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க ரியலி. ஏன்னா அந்த ஒரு யாரோ வீடியோ எடுக்கிறாங்க, அது ஆடக்குள்ள வீடியோ எடுக்கிறாங்க, அப்படியே டப்புன்னு விட்டுச்சு. அது படம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பில்டிங் மேல இருந்து அப்படியே சீட்டு கட்ட மாதிரி சரிஞ்சு விழும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த 28ஆம் தேதி நான் பார்த்துட்டேன். நான் அன்னைக்கு தான் நினைக்கிறேன், ஆமா கரெக்டா அன்னைக்கு தான் பார்த்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ வந்து பில்டிங் இடிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சேன் நான். அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே நண்பர்களே, ஸோ வந்துட்டு இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கரண்ட்ல இருக்கக்கூடிய நியூஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து ரொம்ப எளிய முறையில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மச்சான் நடந்துச்சுரா அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இப்போ தொடர்ந்து ஒரு 3 வீடியோ அப்படின்றது பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல சப்போர்ட் வந்துருக்குது அந்த வீடியோ எல்லாத்துக்குமே. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். சோ உங்களுக்கு இது மாதிரி நான் வேற எதாவது பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு நிறைய R&D ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதை பற்றின வீடியோவையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.